ஏஐ யூஸ் பண்ணி இப்படி இருந்த ராவான ஒரு ட்ரேடிங் ஜேர்னலை இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்டாகவும் நிறைய இன்புட்டை அடிஷனலாகவும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் புதுசாக ட்ரேடிங் ஜேர்னல் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இல்லை வந்து சிஸ்டம் டெவலப் பண்ணுறீங்கனாலும் ஏஐ யூஸ் பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணேன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு திஸ் ட்ரேடிங் கம்யூனிட்டி. என் பேர் பிரபு, ப்ரொஃபஷனல் ட்ரேடர். நீங்கள் சிஸ்டமேட்டிக்காக ட்ரேடிங் ப்ராசஸ் டெவலப் பண்ணி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் ட்ரேடர் ஆகணும் அப்படின்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு நான் யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 3 ஏஐ யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ட்ரேடிங் ஜேர்னலை ChatGPT கொடுத்தேன், DeepSeek கிட்ட கொடுத்தேன், அதே மாதிரி Claude கிட்ட கொடுத்தேன். ஸோ 3 ரிசல்ட் கொடுத்துருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்னென்ன ஆட் பண்ணுமோ அதெல்லாம் வந்து ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த ட்ரேடிங் ஜேர்னலுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு இதுக்குமே நம்மக்கிட்ட எல்லாமே தெரிஞ்ச எக்ஸ்பர்ட் இருக்காங்க, அவங்ககிட்ட வேலை வாங்கிக்கலாம். ஸோ அதை நம்ம கேட்குற மாதிரி கேட்கணும். இதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து என்ன சொல்லணும்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே அஸ்யூம் யூ ஆர் அ ப்ரொஃபஷனல் ட்ரேடர் அண்ட் ட்ரேடிங் சைக்காலஜி எக்ஸ்பர்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு திஸ் இஸ் மை ஜேர்னல் எக்ஸாம்பிள் ஃபார் ஒன் ஆஃப் த ஸ்டாக் அப்படின்னு போட்டு இதை வந்து அனலைசிஸ் பண்ணிவிட்டு எனக்கு வந்து என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலாம், எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு என்ன வந்து இதில் குட் திங் அப்படிங்கிற சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ இதை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அனலைசிஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ரிசல்ட் கொடுத்துருக்குது. ஓகேங்களா, Claude கிட்ட கொடுத்து கேட்டிருக்கேன். இதில் நான் என்னென்ன மிஸ்டேக் பண்ணிக்க, ஸ்ட்ரென்த்து கூட நம்மளுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் அது, அதை விட்டுடலாம். என்னென்ன ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பாருங்கள். என்ஹான்ஸ் யுவர் செட்டப் க்ரைட்டீரியா, என்னென்ன ஆட் பண்ணுறது, வால்யூம் ஆட் பண்ணோம், கிளியர் ஃபாலோ த்ரூ ரெக்கமெண்ட் என்ட்ரி, அப்புறம் எஸ்டாப்ளிஷ் மினிமம் ரிஸ்க் ரிவார்டு. அந்த ட்ரேடில் வந்து ரிஸ்க் ரிவார்டு வந்து 1:1 வச்சுருந்தேன். ஸோ பொசிஷன் சைஸ் இம்ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ரிஃபைன் யுவர் ரிவ்யூ ப்ராசஸ், என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நான் வந்து கொஞ்சம் கிளியராக இருக்காததில் அது கிளியர் பண்ண சொல்லியிருக்காங்க. சைக்காலஜி ஃப்ரேம் ஒர்க் வந்து பிஃபோர் என்ட்ரிங் ட்ரேட் ரைட் டவுன் த எக்ஸாக்ட்லி ஒய் யூ எக்ஸிட் அப்படிங்கிற மாதிரி போத் சினரியோன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி கொடுத்துருக்கும் பாருங்களேன். வேறு மாதிரினா அடிஷனலாக கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க என்னென்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ பாருங்கள், மல்டி டைம் ஃப்ரேமில் நான் ஒரு தப்பு பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக வந்து மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ் பண்ணிவிட்டு நான் எக்ஸிட் ஆகிறது ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில், அந்த மாதிரி பண்ணவே கூடாது. ஸோ அதை கிளியராக சொல்லியிருக்காங்க. இதில் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, என்ன அவாய்ட் பண்ணணும், எப்படி ட்ரேட் பண்ணணும், பேட் மல்டி டைம் ஃப்ரேம் அனலைசிஸ், குட் டைம் ஃப்ரேம் மல்டி டைம் ஃப்ரேம். நீ வந்து அனலைசிஸ் பண்ணது ஹையர் டைம் ஃப்ரேம் வச்சு அனலைசிஸ் பண்ணிக்கிற, பட் என்ட்ரி எக்ஸிட் ஆனது இந்த மாதிரி என்ட்ரி ஆகிட்டு அது பண்ணக்கூடாது. ஸோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்புறம் ட்ரிகர்டு எக்ஸிட் ஸ்ட்ராட்டஜி, இது வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராட்டஜி ஸ்டாப் லாஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. ஸோ நான் சைக்காலஜியாக என்ன ஒரு ப்ராப்ளத்தை போட்டிருந்தேன், அதையுமே வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ட்ராக்கிங் நோட்ஸில் வந்து இப்போது ப்ரைஸ் ஆக்ஷன் படி நான் எக்ஸிட் ஆனது, ப்ரைஸ் ஆக்ஷன் சேஞ்ச் எக்ஸிட் ஆனனா இல்லை ஜஸ்ட் அன்கம்ஃபர்டபுளாக எக்ஸிட் ஆனனா அப்படிங்கிறது. ஸோ என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணோம், என்னெல்லாம் அவாய்ட் பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான் நிறையா இன்புட் கொடுத்துட்டு அப்புறம் இதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு ஃபைனல் சஜஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னா, ChatGPT கிட்ட வந்து அதே இன்புட்டு நிறையா வந்து அவங்களும் என்னென்னலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ ஏபி எக்ஸிட் பிளானு, ரிஃபைன்மெண்ட்டு, ப்ராசஸ்ஸு, எப்படி பர்ஃபார்மன்ஸ் ட்ராக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சொல்லியிருக்கோம். ஸோ இதில் இருக்கிற எல்லா இன்புட்டையும் சேர்த்து ஃபைனலாக நான் என்ன பண்ணேன்னா, இது ஒரு டெம்ப்ளேட்டை வந்து க்ரியேட் பண்ண சொன்னேன். அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே எனக்கு என்னென்னலாம் இது மிஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இது அப்புறம் இந்த DeepSeekக்கும் Claude சொன்ன ஒரு சில பாயிண்ட்டை வந்து இது மிஸ் பண்ணியிருந்தது. ஸோ அதில் இருக்கிற பாயிண்ட்டையும் நான் ஆட் பண்ணிவிட்டு நான் ஃபைனலாக வந்து என்னோடய ட்ரேடிங் ஜேர்னலை இந்த மாதிரி வந்து மாற்றிட்டேன். ஸோ எனக்கு வந்து என்னென்னா இன்னும் ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக தோணும். ப்ரீ ட்ரேட் செக்லிஸ்ட் மட்டும் நான் ப்ரீ ட்ரேடில் பார்த்தேன்னா போதும். ட்ரேட் பிளான் அப்புறதுக்கப்புறம் ஓகே ஆயிடுச்சுன்னா ட்ரேட் பிளான் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அப்புறம் டெய்லி ட்ராக்கிங், அதே மாதிரி க்ளோசிங் அண்ட் ஆக்ஷன் பிளான் என்ன பண்ணோம் அப்படின்ட்டு நீட்டாக வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்டாக இருக்குது.
புதுசாக ட்ரேடிங் ஜேர்னல் க்ரியேட் பண்ணணும்னா நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். பார்த்துட்டு அதில் கொடுத்துருக்க மெட்ரிக்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் ChatGPTயில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஃபேவராக வருதோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பிளானை கொடுக்கும். அதே மாதிரி சிஸ்டம் டெவலப் பண்ணுறதும் வந்து ஓவரால் எப்படியெல்லாம் என்னென்ன மெட்ரிக்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியை வந்து ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் காப்பி பண்ணக்கூடாது. நம்மளுக்குன்னு ஓன் ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணால் மட்டும்தான் நமக்கு என்ன வருதோ அதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ண முடியும். அதை கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு சிஸ்டம் டெவலப் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் ட்ரேடிங் ஜேர்னல் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பண்ணுங்கள். எல்லாமே ஏஐ வச்சு கண்டிப்பாக பண்ண முடியும். பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு ப்ராசஸாக டெவலப் பண்ணுங்கள். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ஆகலாம்.